வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி நம்ம லாராவெல் வெப்சைட்டை இல்லைன்னா நம்ம லாராவெல் ப்ராஜெக்டை வந்து எப்படி நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதோடைய மெயின் மோட்டிவ் என்னென்னா, நீங்கள் பேசிக்கலி லாராவெல் வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷனில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம எப்படி பார்க்குறோன்னா பிஹெச்பி ஆர்டிசன் சர்வ் யூஸ் பண்ணி எப்படி ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னை வரைக்கும் டியூட்டோரியல்லையும் பார்த்துட்ருந்தோம். ஸோ நமக்கு தெரியும் Xampp அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து எதுக்குன்னா, ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் இல்லைன்னா ஒரு லோக்கல் என்விரான்மெண்ட்டில் நம்ம ப்ராஜெக்ட் எந்த பிஹெச்பி ப்ராஜெக்டாக இருந்தாலும் ரன் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் தேவை. ஸோ இந்த சர்வர் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் பண்ணுறோன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது லாராவெல் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்பில்டாக லாராவெல்லில் வந்து சர்வர் இருக்குது. ஓகே, ஸோ இருந்தாலும் நம்ம இந்த வீடியோ வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அப்கமிங் வீடியோஸ் வந்து ஒரு 3 சீரியஸாக பண்ணலான் இருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சீரியஸ் என்னென்னா, நம்ம எப்படி வந்து ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணலான்னு பார்ப்போம். செகண்டில் வந்து நம்ம இது எப்படி ஒரு ஷேர்டு ஹோஸ்டிங், ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங் என்ன, அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஷேர்டாக, அதாவது ஷேர்டு என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்த்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோடைய மோட்டிவ் வந்து என்னென்னா, ஒரு எல்லாருக்குமே வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணலாம் ஒரு ப்ராஜெக்டை அப்படிங்கிறத நான் காட்டணுன்னு அந்த ஒரு மோட்டிவில் தான் இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி நம்ம வந்து எப்போவுமே லாராவெல் வெப்சைட் போய்க்கலாம், laravel.com. ஸோ இந்த வெப்சைட் போயிட்டு நம்ம ஜென்ரலி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கம்போசர் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இங்கேயே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலேருந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு, இல்லைன்னா நான் வந்து ஹோஸ்டிங்னு ஒரு ஆப் கொடுக்குறேன். பேர் வந்து ஹோஸ்டிங்னு தந்திருக்கேன். ஸோ என்னென்னா, இங்கே வந்து ஹோஸ்டிங் அப்படிங்கிற பேரில் அந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே என்டையராக க்ரியேட் பண்ணுற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சில டிபெண்டன்சினால் நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஸ்டக் ஆகலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம ரன் பண்ணுறதுக்கு மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணி வந்து ஒரு ஃபோல்டரை வந்து ஈஸியாக வந்து கொண்டு போய்க்க முடியும். இல்லை அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னால உங்களுக்கு வந்து பிஹெச்பி ஆர்டிசன் சர்வர் வந்து ரன் பண்ண முடியல, சம் பர்மிஷன் இஷ்யூ இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு Xampp இல்லைன்னா Wamp சர்வர் உங்கள் மிஷினில் இன்ஸ்டாலாக இருந்துச்சுனாலே நீங்கள் இதை ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வீடியோவை தான் நம்ம அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் இந்த ஒரு டியூட்டோரியல் பண்ணுறேன். ஸோ இது எதுவுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு ஃபைல் சேஞ்ச் மட்டும்தான், ஒரு சின்ன குட்டி வீடியோ. நீங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம், ஹோஸ்டிங். ஸோ ஹோஸ்டிங் உள்ளே போய்ட்டோம். நம்ம ஜென்ரலாக எப்படி ரன் பண்ணுவோம்னா பிஹெச்பி ஆர்டிசன் சர்வ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபை பண்ணிக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் :8000. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போது ஆனால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ 8000 ரன் ஆகுது, அது ஓகே. ஆனால் இப்போ நம்ம லோக்கல் மிஷின் ஸ்டார்ட் ஆயிருக்கா, லோக்கல் ஹோஸ்ட்டில் பார்த்தா இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகல. அதுக்கு காரணம் நம்ம வந்து Xampp யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, Xampp வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு, 2 போர்ட்டுமே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் Xampp வந்து நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஒர்க் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹோஸ்டிங் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், சி ட்ரைவில் Xamppல htdocs அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நான் எல்லாத்தையுமே, அதாவது இங்கே ஹோஸ்டிங்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 34 MBs இருக்குது. ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணல, ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட்டு.
அது அப்படியே நம்ம வந்து எங்கே பண்ண போகிறோம், htdocsல ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அந்த டைரக்டரியில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல்லாகவே காப்பி ஆகிருக்கு. ஓகே, ஸோ என்ன இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கால் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் எல்லா பிஎஸ்பி ப்ராஜெக்ட் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும், பிஎஸ்பி ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எந்த ப்ராஜெக்ட்னாலும் சர்வரில் வந்து இண்டெக்ஸ் ஃபைல் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் முன்னாடி இருந்தே நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த லாராவல் அப்படிங்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து என்னென்னா இந்த பப்ளிக் அப்படிங்கிற ஃபோல்டரை தான் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியேட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன ஹோஸ்ட் பண்ணி, அதாவது இந்த லோக்கல் இந்த பிஎஸ்பி ஆர்டிசன் சர்வரில் நீங்கள் எப்படி ரன் பண்ணியிருக்கீங்களோ அதே ஃபைல் இது உங்களுக்கு வந்து இந்த பப்ளிக்கில் வந்து ரெண்டர் ஆகும். ஆனால் உங்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து நம்ம வெப்சைட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பப்ளிக்லலாம் போய் பார்த்துட்ருக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இனிஷியல் பேஜுக்கு நம்ம வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபோல்டருக்கே போய்க்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இங்கே இருக்கிற எல்லா பப்ளிக்கில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே வந்து ரூட்டுக்கு, அதாவது ஸோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கும். இப்போது இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு வெளியே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுதா, இப்போ வந்து நம்ம இந்த 5 ஃபைல்ஸையுமே வந்து வெளியே பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 எரர் வரும். ஸோ இது எங்கே வருதுன்னா, ஆட்டோ லோடில் உங்களுக்கு எரர் வருது. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னா, அந்த ப்ராஜெக்டை வந்து VS கோடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த VS கோடில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே bootstrap அப்படின்னு ஒரு ஃபோல்டர் தெரியும். அதில் வந்து app.phpன்னு ஒரு ஃபைல் தெரியுதுங்களா. ஸோ அங்கே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இந்த ஃபைல் பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே bootstrapping நம்ம வந்து இங்கே நடக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சம்திங் ஆட்டோலோட் இண்டெக்ஸில் சம்திங் ப்ராப்ளம் வருது அப்படின்லாம் இருக்கிற மாதிரி தெரியுதா. ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த இண்டெக்ஸ் ஃபைல் போய்க்கோங்க. இண்டெக்ஸ் ஃபைல் போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஃபைல் இங்கே தெரியும். நமக்கு வந்து எரர் வர்றது இந்த 2 ஃபைல்லாம். இந்த ஃபைலை தான் முன்னாடி காட்டினேன். ஆப்பில் வந்து bootstrap அப்படிங்கிற இந்த app.php வந்து ரெஃபர் பண்ணிக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 2 நமக்கு வந்து இப்போ பப்ளிக் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னா 2 ஃபோல்டர் வந்து வெளியே போகணும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 2 டாட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ உங்கள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னா /vendor/autoload.php இது எதில் இருக்கணும்னா வெளியே நீங்கள் ரூட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிற இண்டெக்ஸ் ஃபைலில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது 2ஐயும் சேவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ப்ரௌசரை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்லேயே வந்து என்ன ஆகுதுன்னா, உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து டேரெக்டாக சர்வ் ஆகுது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சர்வ் கொடுத்துருக்கோம், இது 2மே வந்து யூஸ் ஆகுதா அப்படின்னு. இப்போ நான் இந்த சர்வை க்ளோஸ் பண்ணிவிட்டேன், வேறு எந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டும் ஓப்பன் ஆகலை. இப்போ நீங்கள் இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து டேரெக்டாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இது ரன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கும், இப்போ ரவுட் வந்து எப்படி போகலாம் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ரவுட்டையும் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ வெப் ரவுட்டுக்குள்ளே, ஸோ இது வந்து நார்மல் ரவுட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரவுட் கெட் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ரவுட் கொடுப்போம். ஸோ இதில் வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷனாகவே நம்ம பாஸ் பண்ணிடலாம். எம்டி ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் இல்லைன்னா வந்து எக்கோ நான் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சக்ஸஸ்ன்னு ஒரு ஃபைல் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ டிஎஸ்டி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுவும் ஆக்சஸ் ஆகுது. எந்த வித பப்ளிக் அந்த மாதிரி எந்த யூஆர்எல்லுமே வந்து நமக்கு யூஆர்எல்லையும் வரல. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் வீடியோ.
இது வந்து என்னென்னா எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் லாராவெல் அப்படிங்கிற எந்த வெர்ஷனாக இருந்தாலும் நீங்கள் எப்படி அதை லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்தர் இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இல்லை வீடியோஸ் இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனான வீடியோஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம அதை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.